சாட்டர்டே ஈவினிங் வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லை, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கீரைக்கார அண்ணன் வந்து கீரை கொண்டு வந்திருந்தாங்க. பொன்னாங்கண்ணி கீரை வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதில் கூட்டு பண்ணிவிட்டு வெந்தய குழம்பு பண்ணிடலான்னு ரெடி பண்ணேன். கீரை கூட்டுக்கு வெங்காயம், தக்காளி, பாசிப்பருப்பு, மிளகாய், அப்புறம் உப்பு, கீரை, சாம்பார் பொடி போட்டு ஒரு 4 விசில் எடுத்து வச்சுட்டேன். வெந்தய குழம்பு வந்து கடுகு, வெந்தயம், பொடி வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, முருங்கைக்காய் சேர்த்து நல்லா கல்லுப்பு போட்டு வதக்கிட்டு மஞ்சள் தூள், தனியாத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சிருந்தா ஓகே, இல்லைன்னா சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு புளிக்கரைசல் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் அரைக்கணும். தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம் இது 2க்குமே போட்டுக்கலாம். கீரைக்கும் போட்டுட்டேன், வெந்தய குழம்புக்கும் அதே மசாலா போட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் வந்து கீரைக்கு தாளித்து ஊற்றிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.